அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே இலக்கின் சிந்தனை. இலக்கிய இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை வாரந்தோறும் எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்டிமார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக அமைகின்றது. இந்த ஆண்டு 2026 இந்த ஆண்டு முதலாவது நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் அரசு. வணக்கம் அரசவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாஸ்டர் 2026 முதலாவது நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நேர்மறையான ஒரு ஆசிரியர் தலையங்கமாக அமையும் என்று எதிர்பார்க்கின்றேன். பாருங்கள், கூறுங்கள். ஈழத்தமிழர் திறமையை அளிக்க ஒரே நாடு 2 அமைப்புகள் என்ற சீன கொள்கை வழி தீர்வினை ஸ்ரீலங்கா முயற்சிக்கிறதா? தாய்வான் நாட்டை தன்னுடைய ஆட்சிக்குட்பட்டதாகவே என்றும் கருதும் சீனா தாய்வான் தீவை சுற்றியுள்ள கடலில் போர்ப்பயிற்சிகளை நவீன போர்க்கப்பல்கள், போர் விமானங்களுடன் நிழல் யுத்தம் போலவே கடந்த வாரத்தில் நடத்தி முடித்த நிலையில் 2026 ஆண்டு பிறந்துள்ளது. இந்நிலையில் சீனாவின் அரசு தலைவர் ஷி ஜின்பிங் இந்த போர்ப்பயிற்சி நிறைவு மற்றும் புத்தாண்டு செய்தியினை வழங்குகையில் நமது அன்னை பூமியை மீள இணைக்கும் இந்த பணியை தடுத்து நிறுத்த முடியாது என தெளிவாக உலகுக்கு எடுத்துரைத்திருக்கின்றார். மேலும் ஒரே நாடு 2 அமைப்புகள் என்ற கொள்கையை நாம் நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும். ஹாங்காங் மற்றும் மக்காவ் ஆகியவற்றை நமது நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக ஒன்றிணைக்க ஆதரவு அளிக்க வேண்டும். அவற்றுடன் நீண்ட காலம் வளம் மற்றும் உறுதித்தன்மை ஆகியவற்றையும் தொடர்ந்து பேண வேண்டும் என்னும் கருத்துக்களையும் சீன அரசு தலைவர் வெளிப்படையாக உலகுக்கு அவருடைய செய்தியிலே தெளிவாக்கியுள்ளார். சீன தலைவர் இந்த செய்தியை நுணுக்கமாக எடுத்து நோக்கின் சீன சிந்தனை வழி தனது அரசியல் கொள்கைகளை உருவாக்கி வளர்ந்து இன்று ஸ்ரீலங்காவின் ஆட்சி தலைமையாக உள்ள தேசிய மக்கள் சக்தி இலங்கை தீவினை ஒரே நாடாக மக்களை அழுத்தப்படுத்துவதும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் என்னும் அமைப்புகளாக ஈழத்தமிழிடம் இருந்து பிரித்தானிய காலனித்துவம் கைப்பற்றிய யாழ்ப்பாண வன்னி அரசுகளின் நிலங்களை அவை ஈழத்தமிழர்கள் இறமையுள்ள நிலப்பரப்புகள் என்ற வரலாற்று உண்மைக்கு மாறாக வடக்கு கிழக்கு மாகாண செயற்திட்ட பகுதியாக பேசி வருவதும் சீனாவின் ஒரே நாடு 2 அமைப்புகள் என்ற கோட்பாட்டினை தேசிய மக்கள் சக்தி ஈழத்தமிழரின் தேசிய பிரச்சினைக்கான தீர்வாக புதிய அரசியலமைப்பில் கட்டமைக்க முயல்கின்றதா என்ற கேள்வியை எழுப்புகிறது. ஸ்ரீலங்காவின் சிங்கள அரசாங்கங்கள் எல்லாமே இது எங்கள் நாடு, அப்பே ரட்ட சிங்களவர்களுக்கு உரிய நாடு, அப்பே ஜாதிய பௌத்த ஆகம ஆட்சிக்குரிய நாடு, அப்பை ஆகமைய என்ற சிங்கள பௌத்த பேரினவாத சிந்தனை வழி 1956 முதல் கடந்த 70 ஆண்டுகளாக இலங்கை தீவில் வரலாற்றுக்கு உட்பட்ட காலம் முதலாக தொன்மையின் தொடர்ச்சியுமான இறமையுடன் இன்று வரை வாழ்ந்து வரும் ஈழத்தமிழின் வரலாற்று தாயத்தை மறைக்கும் அரசியல் கொள்கை கோட்பாடுகளையும் முன்னெடுத்து வருவதன் தொடர்ச்சியாகவே தேசிய மக்கள் சக்தியும் தனது புதிய அரசியலமைப்பை உருவாக்கி வருகின்றது என்பதை உணர்ந்து ஈழத்தமிழ் அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு இன்றைய அதன் ஒரே நாடு ஒரே மக்கள் கோட்பாடு என்பது சீனச்சாயம் பூசிய பழைய கோட்பாடு என்பதை இலக்கு இங்கு கட்டுடைப்பு செய்ய வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. ஐக்கிய நாடு சபையின் அவசர நிவாரண அழைப்பாளர் டாம் பிளச்சர் அவர்கள் அமெரிக்கா மனிதாய தேவைகளை ராஜதந்திரத்தினும் சமாதானத்தை உருவாக்குவதும் இணைக்கும் ஆண்டாக 2025 கட்டமைத்துள்ளது என்று கூறிய உறுதிப்படுத்தும் வகையில் இலங்கை தீவில் அண்மையில் ஏற்பட்ட இயற்கையின் பேரிடரையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கான வகையில் பலாலியின் விமானங்கள் மூலம் நிவாரணப் பொருட்களையும் கட்டுமான பொருட்களையும் அமெரிக்கா வழங்கியது. இதனால் தமிழர் தாயப்பகுதியிலும் அமெரிக்க வளங்களால் நன்மைகள் ஏற்பட்டன. இவற்றை கவனத்தில் எடுத்த தமிழர் தாய காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்து தமிழ் தாய்மார் வவுனியாவில் தங்களது 3237வது நாள் அவர்களது சுழற்சி முறை உணர்வு தவிர்ப்பு போராட்டத்தை 1/1/2026 அமைந்த வரலாற்று நிலையில் நடாத்திய போராட்டத்தின் போது விடுத்த புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் அமெரிக்காவுக்கு தாங்களின் நன்றி தெரிவிப்பதாகவும் எந்த தமிழ் அரசியல் கட்சியோ அல்லது சிவில் சமூக செயற்பாட்டாளர்களோ அமெரிக்காவுக்கு நன்றி தெரிவிக்கவில்லை எனவும் கூறியுள்ளனர். அத்துடன் இத்தியாகம் மற்றும் மன உறுதி நிறைந்த இடத்திலிருந்து காணாமலாக்கப்பட்ட தங்களின் பிள்ளைகள் குறித்த உண்மைகளை வெளிக்கொண்டு வர உதவுமாறும் தமிழ் மக்களுக்கு எதிராக தொடரும் இனப்படுகொலையை நிறுத்தி இறமையை மீட்டெடுக்க ஆதரவு அளிக்குமாறும் அமெரிக்காவையும் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் தொடர்ந்து கேட்டுக்கொள்கின்றோம் எனவும் அந்த தமிழ் தாய்மார்
எவ்வாறு தாயகத்திலும் அனைத்து நாடுகளிலும் புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழர்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளனர். மேலும் நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல, மாறாக உண்மை, நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை கோரும் தாய்மார்களாகவே இந்த தார்மீக அடிப்படையில் பேசுகிறோம் என அவர்கள் தங்களுக்கு எங்கிருந்து பேசுவதற்கான ஆணை மண்டேட் வருகிறது என்பதையும் தெளிவாக்கியுள்ளனர். அத்துடன் இந்த தீவில் தமிழர்களின் இருப்பு பிற்கால அனைத்து அரசியல் மற்றும் இனக்கட்டுமானங்களுக்கு முந்தியது. ஆயினும் சமகால தமிழ் தலைவர்கள் பலர் இந்த யதார்த்தத்தை புறக்கணித்து அதற்கு பதிலாக தனிப்பட்ட வசதி, வெளியழுத்தங்கள் அல்லது மேட்டுக்குடி நலன்களில் வேரூன்றிய அரசியல் சூத்திரங்களை ஊக்குவிக்கின்றனர் என பேசி இலக்கு எதனை மக்கள் முன்வைக்க விரும்புகிறதோ அதனையே மக்கள் செய்வார்கள் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர். கூடவே ஈழத்தமிழர்கள் உறுதியின் உறைவிடம், விளவிள எழும் மரணமற்ற மனிதகுலம் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் அந்த தாய்மார் ஈழத்திலும் உலக தமிழ் புலம்பெயர் அனைத்து தமிழர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தமது பதாகையின் வழி தெரிவித்துள்ளதை பார்க்கையில் வீரன் தருவது தாய்மொழிப்பாளடா என்ற மகாவி பாரதியின் வார்த்தைகள் மீள் நினைவாகின. அதேவேளை மக்களின் அரசியல் செயற்பாட்டாளரிடம் இருந்தும் மக்களின் குரல் ஒலிக்கும் ஆண்டாக 2026 அமையும் என்பதற்கு கட்டியம் கூறுவது போல மன்னார் நகர முதல்வர் டேனியல் வசந்தம் தன்னுடைய புத்தாண்டு செய்தியில் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை, வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் கிட்டிய குடும்ப உறுப்பினர்களுக்கு தீர்வு மற்றும் மாகாண சபை தேர்தலை நடாத்தி குறைந்தபட்ச அதிகாரத்தையாவது அரசியலமைப்பு வழி தாருங்கள் என கோரியுள்ளமை அமைகிறது. சிவில் சமூக அமைப்புகளும் விழிப்புணர்வு கொண்டுள்ளதற்கு உதாரணமாக மன்னார் கத்தோலிக்க ஆயர் மேதக அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் அவர்களது புத்தாண்டு வாழ்த்து செய்தியும் அமைதி, நீதி, நம்பிக்கை, உண்மை, அன்பு நிலை வாழ்வு என்பன புத்தாண்டில் மீள உழைக்க அழைப்பு விடுத்துள்ளது. கூடவே கடந்த மாத பேரிடரில் இருந்து மீண்டெழ ஒருவருக்கு உதவிய அதே உளவியல் நிலை நாளாந்த வாழ்வாக வேண்டும் எனவும் ஆயர் சமாஜ செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் 61 சிவில் சமூக அமைப்பினர், கத்தோலிக்க மற்றும் திருச்சபை கிறிஸ்தவ குருக்கள் தலைவர்கள் உட்பட அரசின் பாதுகாத்தல் என்ற மையப்பொருள் புதிய சட்டம் பழைய பயங்கரவாத தடை சட்டத்தை விட பல வழிகளில் மிக மோசமாக உள்ளதை உலகுக்கு அறிக்கை மூலம் வெளிப்படுத்தியுள்ளதும் சிவில் சமூகங்களின் வலிமை பெருகுவதை உணர்த்துகிறது. அத்துடன் வடபகுதியின் இருபெரும் மூத்த விகாராதிபதிகளும் தையிட்டு திசை விகார தொடர்பில் வெளியிட்டுள்ள உண்மைகளை அனுரகுமார் உட்பட அனைவரும் கவனத்தில் எடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய பணிச்சபையின் தலைவர் முனைவர் குமரகுருபரன் விடுத்துள்ள அறிக்கையும் ஈழத்தமிழின் சிவில் சமூக அமைப்புகள் பொது கோரிக்கைகளை முன்வைப்பதில் ஒருமைப்பாட்டுடன் செயற்பட தொடங்கிவிட்டதை வெளிப்படுத்துகின்றன. இந்நேரத்தில் அனைத்துலக அரசியலிலும் மனிதாய தேவைகள் ராஜதந்திரத்திலும் சமாதானத்தை உருவாக்கி முனைக்கப்பட்ட ஆண்டாக அமெரிக்காவில் 2028 மாற்றியுள்ளது என்ற ஐக்கிய நாடு சபையின் அவசர நிவாரண அமைப்பாளர் டாம் பிளெச்சர் தெரிவித்துள்ளமை தாயகத்திலும் உலகெங்கும் உள்ள ஈழத்தமிழர்கள் ராஜதந்திரத்துடனும் சமாதான உருவாக்கல் மூலமும் தங்கள் தாயகத்தின் நிலைமையையும் மக்களின் சுயநிர்ணய உரிமையையும் இந்த ஆண்டில் முன்னெடுப்பதற்கான உரையாடல்களை, கருத்தரங்குகள் மற்றும் மகாநாடுகளை வேகமாக முன்னெடுக்க வேண்டும். ரஷ்யாவில் நிலவில் 2036க்குள் அணுநிலை அமைக்கவும், சீனாவுடன் இணைந்து நிலவில் ஆய்வு மையம் அமைக்கவும் திட்டமிடுவது ஈழத்தமிழர்களுக்கு பிரச்சனைகளுக்கு நடுவிலும் எவ்வாறு நீண்டகால திட்டங்களை, குறுங்கால திட்டங்களை வகுக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக அமைகிறது என்பதும் இலக்கின் இவ்வாறு எண்ணமாக உள்ளது. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விடயம் தொடர்பாக கூறும்பொழுது உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் சபையில் கூட இது பெருசாக பேசப்பட்டது. ஈழத்தமிழர்களுடைய வேணவா என்ன என்பதை உயிர்ப்போடு வைத்திருப்பது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய தாய்மார்களுடைய போராட்டம் தான் மாஸ்டர். அவர்களுடைய செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது இது என்ன செய்தியை தமிழ் அரசியல் பரப்பில் இருப்பவர்களுக்கு இது கூறும்? அவர்களுடைய செய்தி எதை குறிக்கிறது என்றால், தமிழ் மக்களுடைய எண்ணங்களும் கோரிக்கைகளும் வேறு, அரசியல் தலைவர்களாக நடமாடிக்கொண்டிருக்கிறவர்களுடைய எண்ணங்களும் கோரிக்கைகளும் வேறு என்பதை தெளிவுபடுத்துகின்றது. இதுதான் மிக முக்கியமான விடயம். அதே மாதிரி தான் இங்கு மட்டுமில்லை, உலக பொது நிலையை பற்றி கடந்த ஆண்டை பற்றி பேசும் ஆய்வுகள் செய்தவர்கள் கூட என்ன கூறுகின்றார்கள் என்றால், உலகத்தில் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள் என்று இருக்கின்ற கட்டமைப்புகள் எல்லாமே தங்களுக்குள் சிறு சிறு குழுக்களாக செயற்பட்டு கொண்டு அந்த குழுக்களினுடைய எதிர்காலத்தை உறுதிப்படுத்துகிற தன்மையோடு செயற்பட்டு கொண்டிருப்பார் இன்றைய உலகத்தின் பிரச்சனை என்று கூறுகின்றார். ஏனென்றால் இன்று உலகம் முழுக்க இந்த பிரச்சனை இருக்கின்றது. அது யாரை எடுத்தாலும் கூட அரசியலுக்குள் கால் வைத்தால் அங்கு அதிகாரம் கட்டமைக்கப்படும். அதிகாரம் கட்டமைக்காவிட்டால் அரசியல் இல்லை, அது வேறு விடயம். ஆக இந்த அரசியலில் நீதி, நேர்மை, உண்மை, தர்மம் இதெல்லாம் பேசியது அது காவியங்கள்லையும் ஓவியங்கள்லையும் வச்சு கொள்ளுங்க. நடைமுறையில் அது ஒரு இடத்திலுமே நடக்காது. நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு சீனா தெளிவாகவே தங்களுக்கு என்ன
தேவைன்றதை சொல்லி போட்டு செயற்படுறாங்க. ட்ரம்ப் அதே மாதிரியாக தெளிவாகவே அமெரிக்காவுக்கு என்ன தேவைன்ற சொல்லி போட்டு செயற்படுறார். ஒருவர் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறார். அதே மாதிரியாக மத்திய வெள்ளாண்மை நாடுகளும் அமைதியாக இருந்தாலும் இன்றைக்கு புட்டின் உக்ரைன்ல தான் எதனை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதை நோக்கித்தான் உக்ரைன் தீர்வு போய்கொண்டிருக்கின்றது எல்லோருக்கும் தெரியும். அப்படித்தான் இந்தியாவும் தன்னுடைய பிராந்திய மேலாண்மையை வைத்துக் கொண்டு இந்திய துணைக்கண்டத்துல இன்றைக்கு தலிபான்களுக்கு மிக நெருங்கிய நண்பராக கூட இந்தியா இருக்கிறது. பலருக்கு தெரியாத விடயம். அது அந்த நட்பு எப்படி கட்டி அனுப்பினார்கள்? அமெரிக்கா அங்கு மேலாண்மை செலுத்துகின்ற பொழுது அமெரிக்காவோட போய் பாதைகளை அமைத்து அந்த பாதைகளை அமைக்கிறது மூலமாக அவர்களுக்கு அமெரிக்காவுக்கும் பாதைகள் அமைக்க வேண்டிய தேவை இருந்தது. இவர்களும் அந்த நேரத்துல அவர்களோட பழகி அதுக்குள்ள எல்லா இடத்திலும் தங்களுக்கான ஆக்களை உருவாக்கி விடுவார்கள். எல்லா வல்லாண்மைகளும் தங்களுக்கான ஆக்களை உருவாக்கி விடுவார்கள். அப்படி உருவாக்கினதுக்கு பிறகு அந்த மேலாண்மைகளுடைய குழுக்கள் தான் நின்று உலகத்திலே செயற்பட்டு இருக்கின்றன என்பதுதான் அரசியல் ஆய்வாளருடைய கருத்தாக இருக்கின்றது. மற்றபடி மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வருகின்ற அரசியல் தலைமைகள் அந்த குழுக்களுடைய அரசியல் அழுத்தத்துக்கு பொலிட்டிக்கல் பிரஷர் என்று சொல்வார்கள், பொலிட்டிக்கல் பிரஷர் குரூப் என்று சொல்வார்கள், அந்த குழுக்களுடைய அழுத்தத்துக்கு தான் செயற்படுவது. இப்போ சொல்கின்றார்கள் ட்ரம்போடு நெருக்கமாயிருந்த பல அவருடைய அரசியல் அழுத்த குழுக்கள் இப்போ அவரோடு முரண்பட தொடங்கி இருக்கின்றன. இந்த ஆண்டில் எவ்விதமாக அமெரிக்காவுடைய உள்நாட்டு மாற்றம் வரும் என்பது மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. அப்ப விதமான சூழலில் இப்ப எங்கட மக்களுடைய பிரச்சனை என்னென்றால் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு இயக்கமும் தன்னுடைய அதிகாரத்தை கட்டமைக்கிறதுக்கு முயற்சிக்கின்றது. அது வெளிப்படையான உண்மை. இதுல எந்த விதமான யாரும் குற்றவாளியும் இல்லை, யாரும் சுத்தவாளியும் இல்லை. ஆனா மக்கள் இதை உணர்ந்து கொள்ள வேணும், தங்களுடைய சக்தியை தாங்கள் ஒருங்கிணைப்பதன் மூலம், அதுதான் ஒருமைப்பாடு என்று சொல்வது. அந்த ஒருமைப்பாட்டின் மூலமாகத்தான் பல திசைகளில் நீங்கள் நாட்டுக்காக பல வேலைகளை செய்யுங்கள். அது சந்தோஷமான விடயம். ஜனநாயகத்துல கண்டிப்பாக எல்லாத்த பங்களிப்பும் தேவை. ஆனால் அந்த ஒருமைப்பாடு என்பது அந்த மண்ணினுடைய மக்களினுடைய நலனை முன்னெடுக்கின்ற பொது ஆன ஒரு திட்டத்தை யார் முன்வைத்தாலும், அது அரசாங்கம் தான் முன்வைத்தாலும் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இல்லாட்டி மக்களுக்கு அதால பயன் கிட்டாது. அரசாங்கத்தோட மோதலாம், அது வேறபடியா. ஆனால் அந்த செயற்பாடு வருகின்ற பொழுது அந்த செயற்பாடு மக்களுக்கு பயனளிக்கிறது என்றால் இப்பொழுது இந்த மாகாண சபை கட்டமைப்பு எல்லாருக்குமே தெரியும். அது நிதி பெறவலாக்களுக்காக கொண்டுவரப்பட்டது. அதில் எந்த விதமான அரசியல் அதிகாரம் எந்த ஒரு கட்டத்திலும் கொடுக்கப்பட்டதும் இல்லை, இனி கொடுக்கப்பட போவதும் இல்லை. ஆனால் இன்றைக்கு வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லுகின்ற ஈழத்தமிழர் தாயகத்தில் அவர்கள் இப்ப வடக்கு கிழக்குன்னு தான் பேசுகின்றார்கள், தமிழர் என்று சொல்லே இல்லை. அவர்கள் என்ன செய்ய பார்க்கிறார்கள் என்றால் அந்த மக்களுக்கான நிதி பெறவலாக்கத்தை அவர்களுக்களால் மாகாண சபைகளால் பெற்று தான் முதலீடு செய்திருக்கின்ற நிதிகளை தனக்கேற்ற வகையிலே ஒருங்கமைப்பதற்கான ஒரு முயற்சியை இந்திய மத்திய அரசு செய்கின்றது என்றால் அவர்களும் அங்கு கடனாகவும் கொடுத்திருக்கின்றார்கள், முதலீடாகவும் கொடுத்திருக்கின்றார்கள், பல வழிகளிலே அங்கே நிற்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய அந்த நிதி பெறவலாக்களுக்கு அந்த மாகாண சபை தங்களுடைய தேவையாக கருதுகிறார்கள். அது தமிழர்களுக்கு எந்த விதமான அதிகாரத்தையும் தராது. அதை இந்தியாவுடைய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் அதை பற்றி கூறுகின்ற பொழுது இதை நீங்கள் ஒரு ஆரம்ப புள்ளியாக வைத்துக் கொண்டு தொடர்ந்து நீங்கள் செயல்படுங்கள் என்று தான் கூறினார்கள். அது உங்களுக்கான தீர்வாக வரும் என்று அவர்களும் கூறவில்லை, யாருமே கூறப்போவதும் இல்லை. ஆனால் அப்படியான ஒரு இதுதான் அந்த குறுகிய கால திட்டம் என்ற இதுதான். அந்த குறுகிய கால திட்டத்துக்கூடாக அந்த மக்கள் அங்கு வாழ்வதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அதனை இப்பொழுது தமிழர்களை கேட்கின்ற நிலையில் இருக்கின்றார். ஆனால் அது தமிழர் என்ன உண்மைக்கு மாறான கருத்தை சொல்றார் என்றால் அது உங்களுக்கு தீர்வு தரும் என்று சொல்வதுதான் இந்த பிரச்சனை விடயம். இல்ல அது உங்களுக்கு தீர்வு தராது. ஆனா இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு அந்த அரசியலமைப்புக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு சில அதிகாரங்களாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை நாங்கள் கொண்டு வர்றதுக்காக அதுக்குள்ள நிக்கிறோம். அப்படி சொல்லுங்க, உண்மையை சொன்னீங்கன்னா அது எப்படிதாக இருக்கும். அதே மாதிரியாக இப்ப இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய குழு ஒன்று இன்றைக்கு நோர்வே உட்பட ஐரோப்பிய நாடுகளில் இறைமையுடன் கூடிய கூட்டாட்சி என்பது பற்றிய தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து உரையாடல்களை செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள். நல்ல விடயம், செய்யுங்கள். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த
அவர்களோடு செய்கின்ற அந்த பேச்சுவார்த்தையில கூறப்படுகின்ற அந்த இறைமையுடன் கூடிய சமஷ்டி, இறைமையுடன் கூடிய சமஷ்டி என்றால் என்ன என்பதை நீங்கள் மக்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் பொதுப்படையாக ஒரு நாட்டினுடைய இறைமைக்குள் தான் அதிகார பிறவராக்கள் இடம்பெறும். அமெரிக்காவை எடுத்து அமெரிக்காவோட இறைமை நாட்டினுடைய மத்திய அரசாங்கத்திலாம் இருக்கு. இந்தியாவை எடுத்து இந்தியாவில மத்திய அரசாங்கத்திலாம் இருக்கு. அப்ப அப்படி இல்லை, நீங்கள் சுவிஸ் பாணியான அல்லது நீங்கள் பெல்ஜியம் பாணியான அப்படியான நீங்கள் கட்டமைப்புகளை கொண்டு வரதாக இருந்தால் அது சமஷ்டின்றது சொல்வதில்லை. அதை கூட்டாட்சி அல்லது இணைப்பாட்சி என்று சொல்வார்கள். கூட்டாட்சி இணைப்பாட்சின்னு சொல்கின்ற பொழுது அது தேசங்களாகவே இருந்து கொண்டு அதே நேரத்திலே அந்த நாட்டினுடைய பொது நன்மையை கருத்தில் கொண்டு அவர்கள் ஒரு நாடாக செயற்படுவார்கள். ஆனால் தேசங்கள் தேசங்களாகவே இருக்கும். கிட்டத்தட்ட ஜெர்மன்ல இருக்கிற முறைமைகளும் அப்படித்தான். தேசங்களாக இங்கேயும் கூட ஸ்காட்லாந்து ஒரு தேசமாக தான் இருக்கின்றது. வட அயர்லாந்து ஒரு மாகாணமாக இருக்கின்றது. வட அயர்லாந்தினுடைய நிலம் பிரித்தானிய அரசுக்கு சொந்தம் இல்லை. அது முதல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேணும். வடமாகாணத்தினுடைய நிலம் அயர்லாந்து தீவுக்குரியதான். அந்த அயர்லாந்து தீவிற்குள்ள இருக்கிற மக்கள் ஒரு மாகாணத்தினர் தாங்கள் புரொட்டஸ்டன்ட் மதத்தை சேர்ந்தவர் என்ற முறையில் ஆங்கிலிக்கன் திருச்சியோட தாங்கள் இருக்கோன்னு கேட்டதன் அடிப்படையில் மாகாணமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அங்க மாகாணம் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்காட்லாந்துல தேசம் இணைக்கப்பட்டிருக்கிறது. வேல்ஸ்ல தேசம் இணைக்கப்பட்டிருக்கிறது. முதலில் வேல்ஸ் தேசம் இணைக்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஸ்காட்லாந்து தேசம் இணைக்கப்பட்டது. தேசமாக இணைக்கப்பட்ட நிலையில் இருப்பதாக இவர்கள் எந்த நேரத்திலும் பிரிந்து செல்வதற்குரிய தன்மையை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அதாவது பிரிந்து செல்றன்றது நிச்சயத்தெல்லாம் பிரிய முடியாது. அடிப்படையில உள்ளக தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி எனக்கான பாதுகாப்பான அமைதியையும் வளர்ச்சியையும் நான் அரசாங்கமாக கருதுறது எனக்கு தர வேணும். அப்படி தரையில்லை என்று சொன்னால் இந்த மாதிரியான நிலை இருக்கிறது என்று நான் வெளியக தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி உலக மக்களுக்கும் உலக நாடுகளுக்கும் அமைப்புகளும் தெரியப்படுத்த வேணும். அவர்கள் இதுல ஒரு சமரசத்தை ஏற்படுத்த அவர்கள் முயன்று அவர்களாலும் இயலாமல் போகுமாக இருந்தால் அந்த நேரத்தில் தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி அவர்கள் தங்களுக்கான அரசியல் எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளலாம் என்பது அன்றிருக்கின்ற சட்டங்கள் இந்த அடிப்படைதான் செயற்படுகின்றது. ஆனா இதற்கு வேற விளக்கங்கள் கொடுக்கறதுல பெரிய சிக்கல்கள் இருக்குது. அது வேற விடயம். ஆனா நான் அதுல சட்டகத்தை மாத்திரம் சொல்றேன். ஏனென்றா மக்களுக்கு தெரியணும் என்னன்னு சொன்னால் ஒரு நாட்டுக்குள் இரு இறைமை இருக்க முடியாது. ஒரு நாட்டுக்குள் ஒரு பொழுதும் இறைமை இருப்பது கிடையாது. ஆனால் தேசிய விடுதலை போராட்டம் நடந்து கொண்ட காலகட்டத்தில் மிக தெளிவாக அனைத்துலக அரசியலாளர்கள் கூறினார்கள், இலங்கைக்குள் இரு தேசங்கள் இருக்கின்றன, இரு தேசங்களின் தீவாக இலங்கை இருக்கின்றது கூறினார்கள். அதை நீங்கள் வலியுறுத்தி பெற முடியுமா இருந்தால் பெறுங்கள். அது மிக உச்சமானதும் நல்லதுமான ஒரு விளக்கம். அந்த தன்மையோட செயற்படுகிறீர்களா இதை பற்றி கூற வேண்டும். அதே போல இப்ப சில பேர் இந்த மேற்குலக அரசாங்கங்கள் கேட்குது என்பதற்காக தமிழர் சார்பாக அரசியலமைப்பை உருவாக்கி அந்த தங்களுக்கான அரசியலமைப்பு தேவைகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கு முயற்சிக்கிறார்கள். நல்ல விடயம். ஆனால் நீங்கள் உருவாக்குற அந்த அரசியலமைப்பு என்பது அங்கிருக்கின்ற மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் தொடர்கிறதா? இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் தான் 72 பொன்விழா ஆண்டு. இந்த பொன்விழா ஆண்டுல அதுதான் பிறகு 1977ஆம் ஆண்டு மக்களாணையாக பிறப்பிக்கப்பட்ட அதுதான் தமிழருடைய முதலும் முடியுமான அரசியல் கொள்கையாக கோட்பாடாக வடிவமைக்கப்பட்டது. அதை எப்படி இரு தேசங்கள் என்ற முறையில் நாங்கள் எப்படி பெற போறோம் அல்லது ஒற்றை ஆட்சிக்குள்ளேயே இரு தேசங்களுக்கான அந்த தனித்துவம் சட்டபூர்வமாக செயல்படுத்தப்பட்டு பெறப்போகிறோமா அல்ல தனித்தனி நாடுகளாக இரு தேசங்களாக இருந்து இலங்கை தீவினுடைய பாதுகாப்பை முன்னெடுக்க போகிறோமா? இதுதான் இப்ப இருக்கிற கேள்விகள். ஆனா இரு தேசம் என்ற பிரச்சனை 1977ஆம் ஆண்டோட முடிஞ்சுது. இன்னைக்கு வட்டுக்கோட்டை தீர்மானம் உருவாக்கப்பட்ட 50வது ஆண்டுல நிக்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல நாங்கள் நினைவுக்கு வருகிறது. இந்த ஜனவரி மாதம் 10ஆம் தேதி ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழருடைய தாயகத்துக்கு உள்ளுக்குள்ளேயே ஊடுருவி தாக்கி பண்பாட்டின் இழப்பை செய்த 4வது உலக யாழ்ப்பாண தமிழராட்சி மாநாட்டில் இனப்படுகொலைகளை செய்த நாள். ஆகவே இன்றைக்கு பண்பாட்டை அழித்து பண்பாட்டுக்கூடாக இறைமை ஒடுக்குகின்ற தன்மை தொடங்கி அது 74ஆம் ஆண்டு தொடங்குகின்றபடினால் இன்றைக்கு 52 ஆண்டுகள் விட்டது. அதன் பின்னணியில் தான்
தமிழர்களுடைய தேசிய விடுதலை போராட்டமே கட்டமைக்கப்பட்டது. அந்த பின்னணியிலே கட்டமைக்கப்பட்ட தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய 2 வருட வளர்ச்சிக்கு பின்னர் தான் 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம், 75ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் தந்த செல்வர்களால் தன்னாட்சி பிரகடனம் செய்யப்பட்ட பொழுது இந்த தந்த செல்வத்துடைய வழி என்று சொல்லுவவர்கள் எல்லாரும் அந்த 75ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் தந்த செல்வம் இன்னத்தை கதைச்சார். கடந்த 24 ஆண்டுகளாக நாங்களும் எங்களுடைய அரசியல் உரிமைகளை பெறலாம் என்று உங்களோட இந்த ஒற்றையாட்சி சிங்கள பெரும்பான்மை ஜனநாயக பாராளுமன்றத்துக்குள் முயற்சித்தோம், அது முடியவில்லை. இன்றுடன் இந்த பாராளுமன்றத்தை விட்டு விலகி எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நாங்களே அமைத்துக் கொள்றோம்னு சொன்னார்கள். அதுக்கப்புறம் இப்ப என்ன பேசுறீங்க? தந்த செல்வநாயம் சமஸ்டியை கொண்டு வந்தார். அந்த உயிரோட இருந்திருந்தால் இப்ப அந்த திருப்பி செத்துருக்கு. 75ஆம் ஆண்டோட அந்த 75ஆம் ஆண்டு தந்த செல்வநாயம் செய்த அந்த தேசிய பிரகடனம், அந்த சுயாட்சி பிரகடனம் தான் தந்த செல்வநாயத்தை தந்தை என்று அழைக்க வைக்குது. சரியா? தந்தை என்று அழைக்க வைக்கிற தன்மையை கூட விட்டு அதுக்கு பிறகு இதே பாராளுமன்றத்துக்கு வாரதாண்டு இந்த கிளித்தட்டு விளையாடு மாப்பிள கொஞ்ச காலம் விளையாடி கடைசியா நாங்க போத்தான் போறோம் கவுண்ட் அடிச்சு கொண்டே உள்ளுக்கு இருந்தீங்க. அப்ப என்னண்டா அப்ப இலங்கை பாராளுமன்றம் இருக்கையில் அப்ப தேசிய சபை தான் இருந்தது. ஆனா நீங்க 77ஆம் ஆண்டு தேர்தலுக்கு வரைக்கும் என்ன சொன்னீங்க? 77ஆம் ஆண்டு வட்டுக்குழு தீர்மானம் 77ஆம் தேர்தல் என்ன சொன்னீங்க? தேர்ந்தெடுக்கப்படும் தமிழ் தேசிய சபை உறுப்பினர்கள் தமிழீழத்துக்கான அரசியலமைப்பை உருவாக்கி நாங்கள் தன்னாட்சியை நடைமுறைப்படுத்துவோம். இதை ஜனநாயக வழிகளில் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வேறு எந்த வழிகளாலும் அடைவோம். இந்த ஆணையும் இந்த அனைத்துலக சட்டப்பிரகடனம் தான் இந்த தேசிய விடுதலை இயக்கத்தை 78ஆம் ஆண்டு மக்களுக்கான நடைமுறை அரசுக்கான போராட்டமாக மாத்திச்சுது. அப்ப இந்த வரலாறு எல்லாத்தையும் நீங்கள் இன்றைக்கு தூக்கி எறிஞ்சு போட்டு, இந்த வரலாற்று பரிணாமத்தை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு, ஏதோ ஊர்ல முந்தி இருந்திருந்தா ஞாபகம் இருக்கும், இந்த மடிப்பிச்சை எடுக்கன்னு சொல்லி ஒரு கோயிலாலும் கொஞ்சம் சனம் நேத்தி வச்ச சனம் பெறும். அதில் வாசல்ல அந்த துண்டை பிடிச்சு கொண்டு நிக்குங்க, கொஞ்சம் அரிசி தாங்கண்டு. அப்ப நிக்கிறாங்கன்னு போட்டு நீங்க போயிட்டு சாமிக்குன்னு நிக்கிறாங்கன்னு போடுறது. அப்படி இல்லை, எல்லா இடத்துல ஊர்வலம் பாருங்க. யாராவது வாயிலிருந்து சொல்றீங்களா வரலாற்று? ஏன் இவ்வளவு ஆயிரம் உயிரிழப்புகள் ஏற்பட்டது? ஏன் இவ்வளவு ஆயிரம் மக்களுடைய வாழ்விழப்பு ஏற்பட்டது? இன்றைக்கும் எத்தனையோ போராளிகள் இப்ப சமீபத்துல இந்த வெள்ளம் வந்த நேரத்துல சில போராளிகள் நீண்ட காலமாக அவர்கள் படுக்கையில் இருந்தாலும் அவர்கள் வெள்ளத்தால தாக்கப்பட்டதால அவர்கள் கண்ணீர் செய்தியாக அவர்கள் காலமான செய்தியும் பெறுகிறது. அப்போ 16 வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கிற அந்த உங்களுக்காக வாழ்ந்தவர்களுக்கு என்ன செய்தீர்கள்? உங்களுக்காக உயிர் கொடுத்தவர்களுக்கு என்ன செய்தீர்கள்? உங்களுடைய அழிக்கப்பட்ட மண்ணை, அழிக்கப்பட்ட உட்கட்டுமானங்களை திருத்தி அமைக்கிறதுக்கு என்ன செய்தீர்கள்? இதுதான் மக்கள் கேட்கிற கேள்வி. அதான் இன்றைக்கு அந்த காணாமல் ஆக்கப்பட்ட தாய மக்கள் கேட்கிற கேள்வியும் நாங்கள் கேட்கிற கேள்வியும் ஒன்றுதான். சிறிய அளவில் சின்னஞ்சின்னா செய்திருக்கலாம். ஏன் அந்த சிறிய அளவில் சின்னஞ்சின்னா செய்ததெல்லாம் உரிமைப்படுத்தப்பட்டு ஒரு தேசத்துக்கான ஒரு பணியாக ஏன் மாற்றப்படவில்லை? இதுல சிந்திங்க. இதுல யாரையுமே குறை சொல்லவில்லை. எல்லாருக்கும் அதான் சொன்னனே, உலகம் முழுக்க இருக்கிற பிரச்சனை. அது வள்ளுவர் அப்பயே சொன்ன பிரச்சனை. பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லது நாடு. தயவு செய்து பல குழுவாக நிக்காதீங்க. அதுக்குள்ள குழுவா நின்றீங்களோ பால் செய்யும் உட்பக வரும் தானாக. நீயனான கோவிநாத் தான் அதுக்கு பிறகு சரியோ. அதுக்குள்ள அந்த நீயனான விளையாடி பகை வரும். பகை வேந்தலைக்குள்ள கொள்குறும்பும் வரும். எத்தனை வேண்டாம்ன்றது. அப்ப இந்த 2026லயாவது இதுவரை அந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் மறந்து அந்த அனுபவத்தின் அடிப்படையில் எந்த ஆண்டுல என்றாலும் மக்களுக்காக இங்க பாருங்க, 3237 நாட்களாக உணவு தவிர்ப்போட ஒரு எங்களை பெற்ற தாய்மார், இந்த தாயம் ஒன்றுதான், அந்த தாயம் ஒன்றுதான். அங்களை பெற்ற தாய்மார் அந்த குளிருக்கிலும் வெயிலுக்கிலும் எத்தனையோ பேர் இறந்து போனார்கள். அது இதுல எல்லாத்தையும் நாங்கள் மறுக்கிறோமா? அப்ப இதுகள் தான் சிங்கள அரசாங்கத்துக்கான ஸ்டேபிளுக்கு உறுதிப்பாட்டு காரணமா இருக்கிறதா என்பதுதான் கேள்வியாக இருக்கு. நன்றி மாஸ்டர். நீங்கள் மடிப்பிச்சை மன்றாட்டமுடன் உடனடியாக எனக்கு ஞாபகம் வந்தது. 98ஆம் ஆண்டு தாசிஸ் மாஸ்டர் அவர்கள் வானொலியை நடத்தி கொண்டிருந்த பொழுது தாயகத்தில் அனர்த்தம் ஏற்பட்டவுடன் மாஸ்டர் அதைத்தான் கொண்டு மடிப்பிச்சை மன்றாட்டமாக கிள்ளிக் கொடுங்கள், அள்ளி கொடுக்காதீர்கள், கிள்ளிக் கொடுங்கள் என்று கொடுக்கும் பொழுது எங்களுடைய மக்கள் திரண்டு ஆயிரக்கணக்கான பவுண்ட்ஸ் நிதி உதவி வழங்குகின்றார்கள். அதுதான் உடனடியாக எனக்கு ஞாபகம் வந்தது. எனவே
தேவைகள் வரும்பொழுது தமிழர்கள் மண்ணிலும் சரி புறத்திலும் சரி தங்களுடைய பங்களிப்பை ஏதோ ஒரு வகையில் செய்து கொண்டு வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமைதான். நன்றி மாஸ்டர். அரசவழி, நீங்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பாக நாங்கள் நிறைய தடவைகள் பேசியிருக்கின்றோம். தமிழ் தாய்மார்கள் என்று மாஸ்டர் அவர்கள் கூறும் பொழுது கிட்டத்தட்ட 230 பேருக்கு மேல் இறந்திருக்கிறார்கள். 3237 நாட்கள் கடந்த 1ஆம் தேதி இந்த ஆண்டின் ஆரம்பிக்கும் பொழுது இத்தனை நாட்கள் அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அது பாரிய தாக்கத்தை சர்வதேச பரப்பில் ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்களும் இது தொடர்பாக முன்னரே பேசியிருக்கின்றோம், உயிர்ப்போடு வைத்திருக்கின்றனர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்களை சந்தித்த பொழுது ஜேடி வான்ஸ் அப்பொழுது கூறியிருந்தார், நீ நன்றி கூட கூறவில்லை என்று அவர் கூறியதை நாங்கள் இங்கே பேசியிருக்கின்றோம். அதே போல் தாய்மார்களை பாருங்கள், அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் எவ்வளவு உன்னிப்பாக அதை அவதானித்து தாங்கள் நன்றி கூறுவதை தொடர்பாக கூறுகிறார்கள். உறுதியான தன்மையோடு பயணிக்க வேண்டும் என்று நல்ல செய்தியை கூறியிருக்கிறார்கள். இது என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றது எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு என்று நீங்கள் கூற முடியுமா? அவர்களுடைய இந்த போராட்டம் உந்து சக்தியாக இருக்கின்றதா ஈழத்தமிழர்களுடைய இலக்கை அடைவதற்கு? உண்மைதான். எந்த ஒரு நெருக்கடியிலும் ஒவ்வொரு நாடுகளிடையும் அல்லது உலகத்தில் இடம்பெறுகின்ற சம்பவங்களையும் அவர்கின்ற கலாச்சார விழுமியங்களை கருத்தில் கொண்டு அதற்குள் நாங்கள் நன்றியை தெரிவிப்பதோ அல்லது அவர்களுடன் இணைந்து பயணிப்பதோ அவர்களுக்கு உதவியாக இருப்பதோ அவ்வாறு ஏற்படுத்துவதன் மூலம்தான் தொடர்புகள் வலுவடையும், ராஜதந்திர உறவுகள் விரிவடையும். அதுதான் முக்கியமானது ஒன்று. இஸ்ரேல்காரன் முதலில் தமிழர்களுக்கு கூறியதும் அதுதான். ஒரு வர்த்தக உடன்பாடு, கலாச்சார உடன்பாடு, இரு நாடுகளுக்கும் இடையிலான சாதாரண பேச்சுவார்த்தை, அவங்க கூப்பிடுகின்ற டின்னருக்கு கூட நீங்கள் போங்கள், அவர்களுடன் பேசுங்கள் என்று. இப்ப டின்னர் என்று சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. கொழும்பில் உள்ள ஊடகவியலாளர்களை சீன அதிகாரிகள் டின்னருக்கு கூப்பிட்டு விட்டார்கள் என்று சொல்லி இப்போது இந்தியா கூப்பிடுவது இல்லையா? அது இன்னொரு கதை. அப்ப நீங்கள் பாருங்கள், நாங்கள் அதை சாதாரணமாக கடந்து போகிறோம். ஆனால் அது கூட மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரமாகத்தான் இருக்கிறது. ஜேடி வான்ஸின் கருத்தின் அடிப்படையில் நன்றி தெரிவிக்கவில்லை என்றது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர நகர்வாகத்தான் இருக்கின்றது. இப்ப இது உண்மையில் இப்ப மேற்குலக நாடுகளுடனான உறவுகளை அவர்கள் அதற்கு நன்றி தெரிவித்ததும் அதை இந்த அறிக்கையாக வெளியிட்டதும் வந்து ஒரு மிக முக்கிய ஒரு நகர்வாகத்தான் பார்க்கலாம். என்றால் நாங்கள் இப்ப ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் வரையப்பட்ட தீர்மானம் அவர்கள் வரைந்தது. அது தமிழ் கட்சிகளும் வரையவில்லை, இந்தியாவும் வரையவில்லை, இலங்கையும் வரையவில்லை. ஆதாரங்களும் அவர்களிடம்தான் இருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய அசைவு வந்து இந்த பூகோள அரசியல் தளம் சார்ந்து இருப்பதால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இருக்கிறதா. எங்களுக்கு அவர்களுக்கு வலுவான மேற்குலகத்தில் அவர்களுக்கு உண்மையாக நடக்கக்கூடிய விசுவாசி ஆதரவாளர்கள் இல்லை. அதாவது தமிழீழத்தை நேசிக்கிறவர்கள் இங்கு ஒருவருமே இல்லை என்றே கூறலாம். எல்லோரும் அமைப்புகள் இருக்கின்றன. நீங்கள் யோசிக்கலாம், என்னடா அவன் இப்படி சொல்கிறான், ஒருவருமே இல்லை என்று. இங்கே ஒவ்வொரு வருடமும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானம் ஆணைக்குழு கூட்டம் நடக்க எத்தனை பேர் போறாங்க, பேசுறாங்க, கதைக்கிறாங்க. ஆனால் அத்தனையும் ஒரு ஏமாற்றுத்தனம். அது அவரவர் தனக்கு கொஞ்சம் பேர் தான் ஃபேமஸ் ஆகிறதுக்கு மைக்கு காண்டி, கொஞ்சம் பேர் கதிரை காண்டி, இன்னும் கொஞ்சம் பேர் நான் அங்கே ஐக்கிய நாடுகள் சபையில் அவர் பேசுறாருன்றது அவைக்கு ஒரு ஸ்டேட்டஸ். அதுண்டு அதுல அந்த மாலையை கட்டி கொண்டு நின்றால், அந்த ஆபீஸுக்குள்ள நின்றாலும் சரிதான், அந்த முன்னுக்கு போனாலும் சரிதான். இப்படித்தான் இருக்கே தவிர இதில் நகர்ந்ததுக்கு அது மாற்றுக்கீடு என்ன செய்யணும், போன வருடம் இது நடந்தது, இந்த வருடம் நாங்கள் எங்க நிற்கிறோம், குறைஞ்சிருக்கிறோமா கூடியிருக்கிறோமான்ற உண்மையை சொல்றது கூட அங்கு யாரும் இல்லை. வெளிநாடுகள் ஒரு அறிக்கையை விட்டால் அதில் தேடி திரிஞ்சு எங்கேயாவது ஒன்றை பொறுக்கோ செய்ய போறாங்கள் என்று அந்த மக்களை ஏமாற்றுவதாக, அதை வடிவாக பகுப்பாய்வு செய்வதற்கு கூட ஒரு முறையான கட்டமைப்பும் இல்லை, முறையான செயற்பாடுகளும் இல்லை. அனைத்திலும் இப்ப இந்த மக்கள் இவர்கள் இந்த மேற்குலகத்துக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். இதே போலதான் நான் ஒரு தடவை சுகுர்னேன் ஜஸ்மின் சூக்காவை பொறுத்தவர் அவர் ஆவணங்களை தயாரிக்கின்றார். அவர்களுடன் இணைந்து நீங்களும் 4 இளைஞர்களை அனுப்பி எவ்வாறு செய்கிறார்கள் என்று பார்த்து நீங்களும் ஒரு பொறுமுறையை உருவாக்கி உடனே சொல்ல அவர் அமெரிக்காவென்றால் அதை கொண்டு போய் அங்க கொடுத்து விட. அடே, நீ ஒரு கொப்பி வச்சிருந்தா என்னென்று கொடுக்குறது? நீ ஒரு கொப்பியை வாங்கி போட்டு கொடு. அப்ப எல்லாவற்றையும் குழப்புவது. இப்ப மாஸ்டர் கூறினார், அந்த மக்களுக்குரிய அன்றாட பிரச்சனைகள் என்ன,
இந்த காணாமல் போனோர் பிரச்சனை, மீனவர் அந்த தொழில் பிரச்சனை, அடுத்ததாக பௌத்தமயமாக்கல், தனியாற்ற காணியை அபகரிப்பது, விவசாய நிலங்களை அபகரிப்பது, இது தொடர்பாக அரசியல் கட்சிகளோ அல்லது இந்த அனைத்துலக அனைத்துலக அமைப்புகளோ எதுவும் வாய் திறந்தார்களா? இந்த கட்சிகள் ஜெய்சங்கரிடம் கூட இது தொடர்பாக ஏதாவது ஒரு லிஸ்டை கொண்டு போய் கொடுத்தார்களா? அவர்கள் கொண்டு போய் கொடுத்த லிஸ்ட் பாகிஸ்தான்காரன் இத்தனை பேர் இருக்கிறாங்க, சீனாக்காரன் இத்தனை பேர், புலனாய்வுத்துறை லிஸ்ட் தான் கொடுத்தாங்க. இது தொடர்பாக கொடுத்தார்களா என்றால் இல்லை. அந்த மக்கள் இப்போது தாங்களாகவே தனியாக போராட வேண்டிய ஒரு நிலை. எல்லோரும் சொல்கிறீர்கள் நாங்கள் தேசியத்துக்காக போராடுகிறோம், தமிழீழம் எடுக்க போராடுகிறோம், இந்த தேசிய தலைவரின் கனவை நினைவாக்க போராடுகிறோம் என்று. அந்த மக்கள் அனாதையாக, அந்த மனிதர் நேசித்த மக்கள் அனாதையாக நின்று போராடுகிறார்கள். மக்களை யோசிச்சு பார்க்கட்டும். அப்ப இவங்கள் யாருக்கு போராடுகிறார்கள்? இல்ல, அனாதைகளாக நின்று போராடுகிறார் என்று நீங்கள் சொல்லும் பொழுது மாஸ்டர் இப்போ கூறினார், அதாவது நல்லொரு பாடம் கொடுத்திருக்கிறார்கள் அரசியல்வாதிகளுக்கு அவர்களுடைய அறிக்கையினூடாக என்று மாஸ்டர் கூறியிருந்தார். உங்களுக்கு தெரியும், பேராசிரியர் ஜெய்சங்கர் அவர்கள் கடந்த ஆண்டு வந்து கூறும் பொழுது 13வது உங்களுடைய தீர்வாக நீங்கள் பார்க்க வேண்டாம், ஆரம்ப புள்ளியாக பாருங்கள் என்று சொல்லி தெளிவாக கூறினார். இன்னும் ஏன் இதுவரை காலமும் ஒரு தீர்க்கமான முடிவு அரசியல்வாதிகள் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறார்கள் பாருங்கள். ஏன் எங்களுடைய அரசியல்வாதிகள் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர முடியாமல் இருக்கிறார்கள்? சமஷ்டி தொடர்பாக தொடர்ந்து பேசுகிறார்கள், ஒரு நாடு இரு தேசம் என்று சொல்லுகிறார்கள், ஐக்கிய ராஜ்யம் தொடர்பாக சொல்லுகிறார்கள், புது புது சட்டங்களை கொண்டு வருவதற்காக எல்லாம் இவர்கள் பின்னால் நிற்கிறார்கள் என்றால் ஏன் அரசியல்வாதிகளால் இதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது? என்ன செய்ய வேண்டும் இதை புரிய வைப்பதற்கு? இப்போ காணி அதிகாரம் இல்லை, காவல்துறை அதிகாரம் இல்லை, இவையெல்லாம் இப்படியே இழுத்தடித்தால் இப்போ இன்னொரு ஆண்டு கடந்து சென்று விட்டது. ஏன் இதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்? புரிந்து கொள்ளாமல் என்று சொல்ல முடியாது, அவங்களுக்கு புரியும். அவங்களுக்கு என்னென்றால் எல்லோரும் இந்த தேசிய தலைவர் இல்லை என்றோன்னே எல்லாரும் தாங்கள் தேசிய தலைவர் தான் என்று. அண்மையில் சுமந்திரன் ஒரு போட்டியில் கூறினது போலதான், ட்ரைனிங் கேம்ப்ல போய் ட்ரைனிங் கஷ்டம் என்று சொல்லி துவக்க மரத்துல கொழுகி போட்டு ஓடியந்து இங்க தேசிய தலைவர் மாதிரி மீசியை வச்சு கொண்டு போர்ஸ் கொடுக்கறதால இந்த வித பிரயோசனம் இல்லை. அதே மாதிரி அவங்கள போராட்டத்தை வச்சுக்கொண்டு வாக்கு சேகரிக்கிறது, அவங்கள போராட்டத்தை வச்சுக்கொண்டு ஐக்கிய நாடு சபைக்கு டிக்கெட் எடுத்து உள்ளுக்கு போய் படம் காட்டுறது, படம் எடுத்து போடுறது, தங்களோட குடும்பத்துக்களையும் சுற்றாருக்களையும் எங்களுடைய அவர் வடிவேலு சூர்ன மாதிரி ரவுடிதான் நான் ரவுடிதான் மாதிரி எங்களுடைய அவர் ஐக்கிய நாடு சபையில பேசுறார், அங்க பேசுறார், இங்க பேசுறார் என்று சொல்றதும் இப்படித்தான் நடந்து கொண்டு போகுது. நீங்கள் சொன்னது போல இந்த 13ஆம் திருத்தமோ எல்லாத்தையும் எதிர்க்கிறாங்க. அந்த மக்களுக்கு ஒரு மண்ணு கூட கொடுக்கக்கூடாது என்பதில் தமிழ் தரப்புகள் தெளிவாக இருக்கின்றன. அந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேட்டதுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துல படத்தை கூடியாரோ கொளுத்துறாங்களாம் என்று சொல்றாங்க. அந்த குப்பியலுடைய பார்க்கிறேன். ஆனால் என்ன நான் பார்த்தேன், நான் அந்த வீடியோவை பலருக்கும் அனுப்பினேன். கஜேந்திரகுமார் முதலில் பேசிய பிற்பாடு திருமாவளவன் விளக்கத்தை கொடுக்கிறார். இது இறுதி தீர்வல்ல, எங்கள் தமிழம் என்ற தீர்வு எங்களிடம் அது நிலையாக இருக்கின்றது, பொது வாக்கெடுப்பும் நிலையாக இருக்கின்றது. இது அங்குள்ள மக்கள் விவசாயம் இல்லை, மீன்பிடி இல்லை, காணிகளை இழக்கிறார்கள், சொத்துக்கள் பறிபோகின்றது, மொழி இல்லை. இதை நிறுத்துவதற்கு ஒரு அதிகாரத்தை கெடுப்பதற்கு அவர்கள் தமிழகத்தில் ஒரு அழுத்தத்தை கொடுக்குமாறு வந்திருக்கிறார்கள். அது போறது 100% சரியானது உண்டு. முற்றுப்புள்ளி வைக்க முடியாமல் இருக்கிறது இதுக்கு இல்ல, அதை எதிர்ப்பதற்கு உடனடியாக வைகோவையும் நெடுமாறனையும் தூண்டிவிட்டு அதற்கு எதிராக இவ்வளவு காலம் எங்கிருந்தாங்கள் என்றே தெரியாதவங்க தூண்டிவிட்டு அதற்கு எதிராக அறிக்கையை தெரிவித்து, இப்ப என்னென்றால் ஒரு காரியம் யார் செய்த, அவர் செய்கிறார் இவர் செய்கிறார் என்று இல்லை. நல்லதை செய்தால் எவன் செய்தாலும் அது போற்றப்பட வேண்டியது ஒன்றுதான். நல்லது செய்தால் அது கட்டாயம் போற்றப்பட வேண்டியது ஒன்றுதான். இப்ப இது ஏன் குழப்பினீர்கள்? இது சிங்களவர் குழப்பினதா? இல்லை. இந்தியா குழப்பினதா? இல்லை. பிரித்தானியா குழப்பினதா? இல்லை. இதுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் பேர் தான் இந்த நாசத்தை செய்தது. இப்படி தொடர்ச்சியா அவர் ஒன்று செய்தால் அதுக்கு எதிராக ஒரு நாசம் செய்வாங்க, இவர் ஒன்று செய்தால் இதுக்கு எதிராக ஒரு நாசம். இந்த நாசத்தை செய்வதில் கைதேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல ஒரு முடிவுக்கு வர முடியாமல் இருப்பது என்றால் அரசியல்வாதிகளை அரசியல் வேலை செய்வதற்கு கூட விடுவதில்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனையான விடயம். இப்போ 16 ஆண்டுகளாக இதைத்தான் எனக்கு கடந்த ஒரு 8 ஆண்டுகளாக இந்த
அரசியல் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் உரையாடியது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. எந்த ஒரு விதத்திலும் நாங்கள் நகர முடியாமல் இருக்கிறது. மாஸ்டர், உங்களிடம் வருகின்றேன். இப்போ நீங்கள் அந்த மாகாண சபை தேர்தல் நடத்தி குறைஞ்சபட்சம் அதிகாரத்தை கொண்டு வாருங்கள் என்று ஏன் இந்த விடயம் இப்போ நான் நினைக்கிறேன், உங்களோடே நான் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒட்டுமொத்த தமிழினமாக ஏன் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் இருக்கிறது? பாருங்க, இங்க பிரெக்சிட் பிரச்சனை இருந்த நேரத்துல லேபர் கட்சிக்கு வடிவா தெரியும் பிரெக்சிட் வெளியே வந்தால் என்ன நடக்கும்னு தெரியும். எல்லா இடம் சொன்னார்கள், கொண்டார்கள், கொடுத்தார்கள், எல்லாம் செய்தார்கள். லிபரல் கட்சியும் அப்படித்தான் செய்தார்கள். ஆனா கன்சர்வேட்டிவ் கட்சி அந்த முடிவை எடுத்து செயல்பட தொடங்கின உடனே இவர்கள் மௌனமாயிட்டார்கள். அது குழப்பம் இல்லை. சரி, நீ செய்து வேற, நீ செய்தால் உனக்கு ஆபத்து வரும்னு சொன்னான். இல்லை, நீ செய்ய தொடங்குறாய், செய்து வேற. இன்றைக்கு திருப்பி கஸ்டம் யூனியனோட திரும்ப சேர்றதுக்கு பிரித்தானியா வழி தேடி கொண்டு நிற்குது. அதே மாதிரியா மாணவர்களுடைய கல்வியை பொறுத்த மட்டும் ஐரோப்பிய ஒன்றியத்துடைய நிதியுதவி பற்றும் ஐரோப்பிய ஒன்றிய பல்கலைக்கழகங்களை படிக்கிறதுக்குமான வழிமுறையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அன்றைக்கு லேபர் கன்சர்வேட்டிவோட சண்டை பிடிச்சு கொண்டு நிக்க இல்லை, விட்டாங்க. கன்சர்வேட்டிவ் ஒரு காலகட்டத்தை கொடுத்து விட்டாங்க, எப்படியாக நீங்க செயல்படுறீங்கன்னு பார்ப்போம். இன்றைக்கு திருப்பி அன்றைக்கு லேபர் சொன்னதெல்லாம் திருப்பி நடைமுறையில திருப்பி வந்து கொண்டிருக்குது. அப்படித்தான் ஒரு உண்மையை சொன்னால் அந்த உண்மை அப்படியே இருக்கும். சரியா? ஆனா எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, இதுல இந்த அடிப்படையில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, நாங்கள் ஒரு முறைமைக்குள்ள இருக்கிறோம்ன்றதை ஒரு சிந்திக்கணும் இல்லை. எவ்ரி திங் இஸ் எ சிஸ்டம். தட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். அதாவது எல்லாம் முறைமைக்குள்ள இருக்கு. தனி மனிதனாக ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த எலன் மாஸ்க் கிட்ட இல்லாத காசா இல்ல, தெரியாம கேட்கிறோம். அமெரிக்கால எலன் மாஸ்க் கிட்ட இல்லாத காசா? ஆனா எலன் மாஸ்கல் ட்ரம்பை விட்டு வெளியால போண்டி ஒழிய ட்ரம்ப ஒண்ணு கீழா போச்சுது. ஏன்னா அந்த சிஸ்டத்துக்குள்ள அவன் இருக்கிறான். இவர்கிட்ட எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் கூட இவரை ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள்ட்ட எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் கூட உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள்ட்ட எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் கூட செய்ய முடியாது. அப்ப அந்த சிஸ்டத்துல முக்கியமானவர்கள் யார்? மக்கள். மக்களுடைய எழுச்சி ஒன்று நீங்க மேல கொண்டு வந்தீங்கள் என்றால் தான் அந்த மக்கள் எழுச்சி கூடாக வரும். பாத்தீங்கன்னா இப்ப தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு நுணுக்கமான இதை நீங்க பாத்தீங்கன்னா, கரையோர பகுதி மக்கள் எல்லாரிடத்தும் போறார்கள். எங்கெங்கெல்லாம் கடற்கரை இருக்கிறோ அங்கெங்கெல்லாம் அவர்கள் ஆள் வச்சிருப்பார்கள். வேணும்னு எடுத்து பாருங்க. பள்ளிவடித்துறையில இருந்து இந்து கடல் பகுதியில் இருக்கிற எல்லா இடத்திலும் அன்றகுமர திசுநாயக்கோட கால்பட்டு இருக்கு. காரணத்துக்காக ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும் இந்த கடலை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. அது அந்த மக்களால தான் பாதுகாக்கப்படலாம். ஒரு நாட்டாலும் பாதுகாக்கல, ஒரு ஆயுதத்தாலும் பாதுகாக்கல, ஒன்றாலும் பாதுகாக்கல. அப்ப அந்த மக்களுக்கு தாங்கள் நம்பிக்கை உள்ளவர்களா மாற வேணும். அந்த மக்களை தங்களுக்குள்ள உள்ளெடுக்க வேணும். எடுத்தாதான் பாதுகாக்கலாம். வெள்ளெடுத்திருக்கே இல்லாட்டி அன்றகுமர திசுநாயக்கா வெள்ளெடுத்துட்டே போக தேவை என்ன? ஏன் குருநகருக்குள்ள இருக்கிற ஏன் இந்த மீனவர் பிரச்சனையில நாங்கள் உங்களுக்காக நிக்கிறோம்னு சொல்லி சந்திரசேகரன் கதைக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னு சொன்னால் மக்கள் இல்லைண்டா எல்லாம் போச்சு. முதல்ல கொள்கையில உறுதியாக இருக்கு. கொள்கையில உறுதியா இருந்தா கோட்பாடு பிரச்சனையை சிஸ்டத்தை புரிஞ்சு கொள்ளணும். சிஸ்டத்தை புரிஞ்சு கொள்ள ஒன்னும் செய்ய முடியாது. இப்ப எல்லாமே சிஸ்டத்துக்குலாம் இருக்கு முறைமையில. அதுக்குத்தான் நாங்க திருப்பி சொல்றோமே, அந்தந்த துறையை சார்ந்தவர்களிடம் அந்தந்த பொறுப்பை கொடுங்க. இப்ப ஒரு மருத்துவருக்கு தான் அந்த சிஸ்டம் என்ன மாதிரி இருக்குது. இப்போ அந்த சிஸ்டத்துக்குள்ள எப்படி ஒருவருக்கு வருத்தம் வந்தா இந்த மாதிரி அவருக்குரிய தன்மையை செய்யலாம்னு தெரியலாம். அப்ப அதுதான் அந்த முக்கியமான விடயங்கள். சரியா? அவை இதுல நாங்க எதுக்காக வேறையும் கிண்டல் செய்யறதுக்கோ கேலி செய்யறதுக்கோ இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு அடுத்தந்த மா சக்திவேல், அடுத்தந்த டெரன்ஸ் பெர்னாண்டோ, அடுத்தந்த விமலசேகரன், அடுத்தந்த மனுவேல் பிள்ளை டேவிட், அடுத்தோதரி தீபா பெர்னாந்து, அதோடு இங்க சிங்கள குருக்களும் துறவிகளும் கூட கையெழுத்து போடுறாங்களா? செனாலி பெரேரா, சீனக்க பெரேரா, ருக்கி பெர்னாண்டோ ஆகியோர் உள்ளடங்களாக அருத்தந்தைகள், அரசுவாதிகள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் கிறிஸ்தவர்கள் அடங்கி 61 பேரின் கையெழுத்துடன் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் நாணயக்காராவுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள 79ஆம் ஆண்டு 48ஆம் இலக்க பயங்கரவாத சட்டத்துக்கு பதிலாக பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் என்னும் கொண்டு வரும் புதிய சட்டம் எவ்வளவு பயங்கரமானதுன்றதை பற்றி அறிக்கை விடுறாங்க. அப்ப இப்ப ஊடகையியலாளர் இருக்கிறார்கள். இந்த அறிக்கையில கையெழுத்திட்ட ஒருவரிடம் போய் கேட்டு பாருங்க, என்ன விளக்கம் கொடுக்க போறீங்கன்ட்டு. அதுக்குள்ள மக்களுக்கு கருத்து வருமா வராதா? அது செய்ய மாட்டாங்க. ஒரு ஆள் இதுதான் பிரச்சனை. ஊடகத்துறையிலும் தான் சிக்கல். ஊடகத்துறையிலும் சிக்கல் என்னென்றால், அந்த யாரு
பாராளுமன்ற நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிறாரோ, ஆர் அமைச்சரவை கதிரில உட்கார்ந்து இருக்கிறாரோ அவர்கிட்ட பேட்டி எடுக்க வேணும் என்று ஒரு தன்மையோட செயல்பட்டு ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப மக்கள்ல எல்லாருமே இணைந்து ஒரு பிரச்சனையை அடையாளம் கண்டுன்றோம். இது குறுங்கால திட்டம். நீண்ட காலத்துல எந்த ஒரு கட்டத்திலும் யாரும் சொல்லவில்லை 1976 வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்காக நடக்க சொல்லி யாருமே சொல்ல இல்லை. ஆனா அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை என்ன வடிவத்துல நடைமுறைப்படுத்துறதுன்றதான் சிக்கலாக இருக்குது. இவ்வளவு காலம் 50 வருஷமாக இருக்கிற பிரச்சனை அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதில் இருக்கின்ற பிரச்சனை. அப்ப அதுல ஆக 31 ஆண்டுகள் மட்டும் தேசிய தலைவற்ற தலைமையில நடைமுறை அரசு டிஃபெக்டிவ் ஸ்டேட் என்ற ஒன்றை எங்களால பேண முடிந்தது என்பதுதான் வரலாறு. அதுக்கு முன்னர் அதுக்கு பின்னர் இருக்கிற 19 ஆண்டுகளும் நீங்கள் என்ன செய்து வச்சிருக்கிறீர்கள்? 19 ஆண்டுகளும் அவர் 31 ஆண்டுகளாக செய்ததை கூட இந்த 16 ஆண்டுகளும் இல்லாமல் போற நிலைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அது இரத்தத்தாலையும் உயிராலும் முத்திரிடப்பட்ட ஒரு விடயம். இப்ப இஸ்ரேல் சமுதாயம் இன்றைக்கு என்னது போராடுறான்? தங்களோட வரலாறு இரத்தத்தாலும் உயிராலும் முத்திரிடப்பட்டது, ஆனவனால இந்தவன் எங்களுக்கு சொந்தம். அவங்க ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இன்றைக்கு எங்க சோமலாந்து சொமாலியால இஸ்ரேல் அங்கீகரிச்சிருக்கு. இதே இஸ்ரேல் எங்கள்கிட்டயே கேட்டவங்க தானே, நீங்கள் யாழ்ப்பாணம் பாலவனமா போது நீங்கள் வடக்கு கிழக்குக்கான தனியான அரசை கேளுங்க, நாங்கள் அங்கீகரிக்கிறோம். இன்றைக்கு சொமாலியா அங்கீகரிச்சாலும் அங்கீகரிக்க இல்லையா? சொமாலியால இருந்து சோமாலியா அங்கீகரிச்சால அது அந்த அரசியலுக்கு நாங்க போக இல்லை. ஆனா எப்படியா செயற்படுறாங்கன்னு சொல்றோம். அப்ப எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அவனுடைய தேவையுடன் பெறுவான். இஸ்ரேல் எங்கள்கிட்ட வந்த நேரத்துல அங்க தெற்காசியாவிலேயே இஸ்ரேலுக்கு ஒரு இடத்துல நிலையெடுக்கிறதுக்கு ஒரு இடம் கூட இருக்க இல்லை. அந்த நேரத்துல ஒவ்வொரு நிலையெடுக்கத்தான் வாரான். இப்ப இன்றைக்கு உக்ரைன் பிரச்சனை இன்னொரு 2-3 கிழமையில அது பேச்சுவார்த்தை மூலமோ அல்லது வன்முறை மூலமோ முடிவுக்கு வரப்போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியுது. எனக்கு அது முடிவுக்கு வர தைவானை இந்த காரணம் கொண்டும் சீனா விட்டு கொடுக்க மாட்டேன்னு தெரியுது. அப்ப இந்த இந்து மாக்கடல்ல நிலையெடுக்கிறதுக்கு இன்றைக்கு எங்க கிடக்குறதான் தேவையா இருக்கு எல்லா நாடுகளுக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த முக்கியமான நேரத்துல அந்த நாடுகளோடு நீங்கள் உரையாடி அந்த நாடுகளுக்கு கூடாக மக்களுக்கான தேவையை எதிர்காலத்தை உருவாக்க முடியுமா? இதுதான் இந்த 2026 ஆண்டுல இருக்கிற கேள்வி. 2026 ஆண்டு ஈழத்தமிழருக்கு சாதகமான ஆண்டதான் பெருகுது. எந்த ஒரு விஷயத்திலும் ஈழத்தமிழருக்கு எதிரான ஆண்டாக வர இல்லை. அதாவது எந்த ஒரு விஷயத்திலையும் நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து நாங்கள் செயற்பட வேண்டுமே தவிர நேற்றுக்கு அப்படி நடந்தது இப்படி நடந்தது அந்த மாதிரி நடந்தது அந்த கடந்த காலத்தை போட்டு குழப்பல்ல. சாதகமாக பேசலாம், பாதகமாக கதைக்கு தானே செய்ய போறீங்க. கடந்த காலத்துல என்ன செய்ய போறீங்க? கதைக்கிறதான் செய்வீங்க. எதிர்காலத்துல என்ன செய்ய போறீங்க? கனவு தானே காண போறீங்க. அப்படி செய்யலாம் இருக்கலாம், அவ்வளவுதான். அப்ப நிகழ்காலத்துல இதுதான் சிங்கள பௌத்த பேரினவாதம் ஒரு மிகச்சிறிய இனமாக இருந்தாலும் எங்களோட உலகத்துல இருக்கிற தமிழினத்தோட பார்த்தால் அது மிகச்சிறிய இனம் இல்லாண்டு இல்லை. ஆனா அந்த சிறிய இனத்தையே ரணில் விக்ரமசிங்க தமிழ்நாட்டிட முதலீட்டாளர் எல்லாரோடும் கொண்டு இணைச்சு இன்றைக்கு தமிழ்நாட்டுல தமிழ் உணர்ச்சிக்கு மேலால இவையல்ட ஹாஸ் அங்க அவையல் ஹாஸ் இங்க நிலையில நிக்குது ரணில் விக்ரமசிங்க. அதெல்லாம் இவையெல்லாம் போய் கதைச்ச பொழுது கூட தலைவர்களுடன் வாய் திறந்து ஒரு பதில் சொல்ல இல்லை. சூழ்நிலை மாறி இருக்குது. இன்னைக்கு நீங்கள் மொழி உணர்ச்சியை மட்டும் வச்சுக்கொண்டு நீங்க தமிழ்நாட்டோட டீல் பண்ண இயலாது. ஏன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி பொருளாதாரத்துக்களை பிரிக்கப்பட முடியாத முறையில எல்லா இடத்திலும் முடிச்சுகள் போடப்பட்டு கொண்டு வந்திருக்குது. அரசியல் இது. அரசியல்ல மொழியை பார்க்க இயலாது, அரசியல்ல மதத்தை பார்க்க இயலாது. தேவைக்கு மொழி, மதம், நிறம், சாதி, பிரதேசம் எல்லாத்தையும் கதைப்பாங்க. அது வேற விஷயம். அதுக்காக தான் எல்லாத்தையும் கடந்து நிகழ்ச்சி மார்க்சன் சொன்னது. அப்ப நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள பெருசா இதை நீங்க சாதிக்க மாட்டீங்க. இந்த தமிழ்நாட்டுக்குரிய அந்த தன்மை மாறுபட்டு மக்கள் எப்பயுமே எங்களோட இருப்பார்கள். ஆனா அந்த மக்களும் இன்னொரு ஆட்சியில இருக்கிற ஒரு மாநில ஆட்சியில் இருக்கிறவர்களே தவிர அந்த மக்களுக்கான தன்மையோடு அவர்கள் முழு அளவு செயற்பட முடியாது. இன்னொரு கேள்வி, இவ்வளவு அரசியல் தலைவர் எல்லாம் இருக்கிற உங்களுக்கு தமிழ்நாடு மாநில அரசாங்கம் ஒரு வெளிவார கொள்கையில தலையிட முடியாதுன்றதோ அல்லது நிதித்துறையில தலையிட முடியாதுன்றதோ உங்களுக்கு தெரியாதா? இதை கேட்கிறேன். தமிழ்நாட்டுக்குள்ளேயே திருப்பி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம், நல்ல விஷயம். ஆனா இந்த ரெண்டையும் மீற முடியுமா? இந்திய அரசியலமைப்பின்படி ஒரு மாநில அரசாங்கம் என்ன வெளிவார விஷயத்திலேயோ அல்லது நிதி விஷயத்திலேயோ எந்த காரணம் கொண்டு தலையிட முடியாது.
அப்படின்னா கூட அந்த மாநிலத்துல சட்டசபை கலைக்கப்பட்டுவிடும். அப்ப நாங்கள் எப்படி போய் கேட்டாலும் அவர்களுக்கு எங்களை பொறுத்தவரை நெருக்கடியை கொடுக்குறோம். அவர்களுக்கு நெருக்கடியை கொடுக்குறோம். ஜெயலலிதா ஆட்சியில நடந்தது, கருணாநிதி முதலாம் முறையில ஆட்சி கலைக்கப்பட்ட போது நடந்தது, இல்லாண்டு இல்லை. அப்ப நாங்கள் அவர்களிடத்திலிருந்து எந்த விதமான உதவியை பெற வேண்டும், அது அந்த நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு அமைய எந்த மாதிரியாக எங்களுக்கு பயனளிக்கும், பிரித்தானியால இருந்து எந்த விதமான உதவியை பெற வேணும். இன்றைக்கு இந்த இலங்கைக்கு இப்ப இந்த அரசியலமைப்பை கொண்டு வர விஷயத்துல பிரான்ஸ் மௌனமாக இருக்குது. இதுவரை பிரான்ஸுடைய நிலை என்னடி யாருக்கும் தெரியாது. ஆனா இன்றைக்கு பலஸ்தீன விடுதலை விடயத்துல பிரான்சும் அயர்லாந்தும் ஸ்பெயினும் தான் இந்த அளவு கொண்டு வந்தது. பிரான்ஸோட எப்படிப்பட்ட ஒரு தொடர்பை மேற்கொள்றீங்க? இதான் பிரச்சனை. அப்ப இதுகளையெல்லாம் தெளிவு செய்யறதா இருந்தா தனி ஒரு ஆள் செய்ய முடியாது. அதுல சாதகம் என்ன பாதகம் என்ன என்றதை ஆராயறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நெல்சன் மண்டேலாவை பாருங்க. நெல்சன் மண்டேலா இந்த மாதிரியாக ஒரு தேசிய சபை அமைச்சு அந்த தேசிய சபைக்கால செயல்பட்டார்களோ, இப்ப இன்றைக்கு நாங்கள் தேசிய சபை அமைக்காதல் என்ன நடக்குது? எங்களுக்குள்ளேயே நான் அதை செய்தனா நீ இதை செய்தனே, நீ செய்தது பிள்ளை நான் செய்தது பிள்ளைன்னு சொல்லி உள்ளக நிலையில கூட தேசிய சபை இல்லாததுல பெரிய சிக்கப்பட்டு கொண்டிருக்குது நாடு. அதான் அதுக்காக அந்தந்த அனுபவம் உள்ளவர்கள்ட்ட மக்களை பொறுத்த மட்டும் மக்கள் தான் எல்லாம். அதே நேரத்துல முறைமேண்டு வரைக்கும் அந்த முறைமைக்குள் பயிற்சி பெற்றவர்களை அது அந்த துறையை சேர்ந்தவர்களும் வருவார்கள். வைத்தியருக்கு தான் வைத்தியத்துறை தெரியும், அரசியல் விஞ்ஞானம் படிச்சவைக்கு தான் அரசியல் விஞ்ஞானம் தெரியும், சர்வதேச சட்டம் படிச்சவைக்கு தான் சர்வதேச சட்டம் தெரியும். அப்ப அந்தந்த துறைகளால எல்லாரையும் முனையுங்க. அவங்க அந்த துறை இப்ப ஒன்று என்ன, இளையவர்கிட்ட கொடுங்கோ. இந்த தாய்மரன் இவ்வளவுல சரி அதுகளுக்கு கிடைக்குமோ கிடைக்க இல்லையோன்றது இல்லை பிரச்சனை. நாங்க சரியானதை செய்யறோம். இதான் இந்த 3137 நாளும் அவங்கள இடத்துல நிக்கிறாங்கன்றா அவங்களுக்கு அவங்களோட மனதுக்கு மிக தெளிவு இருக்குது. நான் எதை என்னால செய்ய முடியுமோ அதை செய்யறேன். ஒவ்வொருவரும் என்னால எதை செய்ய முடியும் அதை செய்வோம்னு சொன்னா நாடு தானாகவே வரும். இது வாயளவில் அது செய்யலாம் இது செய்யலாம் அப்படி செய்யலாம். இப்ப சில பேர் கேட்பார்கள் இப்படி எல்லாம் சொல்றீங்க, நீங்க எஞ்சிருக்கீங்கன்னு வருவீங்க. ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா ஒரு ஊடகத்துடைய தன்மை என்னன்றா என்னவாக இருக்கிறது என்பதை ஊடுருவி அதை அப்படியே கொண்டு உங்களோட மனசுல உங்களோட அகத்துல இருக்கிறதான் ஊடகத்துல செய்ய முடியும். அப்ப நீங்களாக இந்த ஊடகத்துல கதை இங்க இப்படி நாங்க செய்ய போறோம் இப்படி செய்ய எல்லாரும் பாங்க. நாட்டுக்கு நன்மை செய்ய விரும்புறவே, மக்களுக்கு நன்மை செய்ய விரும்புறவே, அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு எதிராக நடக்காம இருக்கிற எல்லாரும் வாங்க போய் பேசுங்க. அப்படி பேசுனீங்களா தான் பிரச்சனை தீரும். உங்களுக்கு யாராவது மறுத்திருக்கு நம்ம எந்த கட்டத்திலேயாவது சரி நாட்டுக்கு நன்மையான விஷயத்துல நாங்கள் பேச வரைக்கல எந்த ஒரு ஊடகமாவது தேசிய ஊடகங்கள் தடை செய்திருக்குன்னு சொல்றீங்களா? அப்படி சொன்னால் அந்த தேசிய ஊடகம் இருக்காது. அப்படின்னா தெளிவா சொல்லுங்க, இத்தனையாம் தேதி இத்தனை மணிக்கு நாங்க பேச வந்தோம், இந்த மாதிரி வந்தோம், அது நடைபெற இல்லை. அதை விட்டுட்டு இருக்கிற ஊடகங்களையே உடைச்சு கொண்டு வர வகையில செய்யறோம். இன்னைக்கு விஜய் டிவியோ அல்லது சன் டிவியோ நான் களத்தில் பேப்பர் செய்து கொண்டிருந்த காலத்துல இந்த மண்ணில எந்த விதமான வர்த்தக நிலையும் எடுக்கவில்லை. அவர்கள் எங்கள்கிட்ட வருவார்கள் என்ன செய்யலாம் எது செய்யலாம்னு கேட்கிறது. இன்றைக்கு நாங்க ஒன்றுமே செய்யலாம் நிலையில உள்ள மக்கள்ல பெரும்பாலான ஆட்கள் நாளாந்த வாழ்க்கையில பாக்குற டிவியாக அதை மாத்தி இருக்கிறோம். யார் மாத்தினோம்? ஏன் எங்கள்கிட்ட இருந்து அந்த நேரத்தில இருந்து தாசில்தார் மாஸ்டர் இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில இதை முன்னெடுத்து கொண்டு வந்தார் என்பது அவரே சாட்சியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்த அந்த தன்மை ஏன் மாறியது? எப்படி ஆராய்ச்சி செய்யறீங்களா? இவங்க செய்வாங்க. இவங்க இன்றைக்கு அங்க சுவிஸ்ல நடந்த அந்த தீவை நெருப்புல ஏற்பட்ட பிரச்சனைக்கு கூட இரவுல ஆராய்ச்சி செய்யறான். ஏதாவது ஒன்று இப்ப எங்களோட ஊடகத்துறை ஏன் பலவீனப்பட்டது? ஆராய்ச்சி செய்யுங்க, உண்மை வேறும் ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி செய்யுங்க. ஏன் எங்களுடைய புனர்வாழ்வு தன்மை புனரமைப்பு தன்மைகள்லாம் ஏன் பலவீனப்பட்டது? ஆராய்ச்சி செய்ய உண்மை வேறும். உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் போவோம். உண்மைதான் மாஸ்டர், நீங்கள் கூறுவது போல் அந்த தன்மை எம்மிடம் இல்லை என்பதை எத்தனையோ தடவைகள் நிரூபிக்கப்பட்டு விட்டது. நன்றி. அரசபள்ளி, நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னதாக மாஸ்டர் கூறியிருந்தார், இந்த நாடுகளிடம் செல்வது தொடர்பாக கூறும்பொழுது பிரான்சிடம் யார் சென்றார்கள் என்று கூறினார். எனக்கு உடனடியாக ஞாபகம் வந்தது, ஒரு அமைப்பு இருக்கிறது, அது சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு டீம் ரன் பண்ணுகின்ற என்று சொன்னார்கள், டெல்லியில் ரன் பண்ணுகின்ற என்று சொன்னார்கள். சரி, அவற்றை நாங்கள் ஒரு பக்கத்தில் விடுவோம். ஆனால் இந்த மாஸ்டருடைய தலையங்கத்தின்படி ஈழத்தமிழர் உரிமையை அளிக்க
ஒரே நாடு ரெண்டு அமைப்புகள் என்ற அந்த சீன கொள்கை வழியாக தீர்வினை ஸ்ரீலங்கா முயற்சிக்கிறதா என்று வாசிக்கும் பொழுது என்னிடம் ஒரு கேள்வி எழும்புகிறது என்ன என்றால், சீனாவுடைய ஆதிக்கம் இலங்கை தீவில், அமெரிக்காவுடைய ஆதிக்கம் இலங்கை தீவில், இந்தியாவுடைய ஆதிக்கம் இலங்கை தீவில், இது ஈழத்தமிழர்களுடைய விவகாரத்துக்கு ஒரு சவாலாக அமைந்திருக்கின்றதா? இது இன்னும் ஒரு சிக்கலான நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றதா? ஒரு சிக்கலும் இல்லை. இப்போ மாஸ்டர் கூறியது போலதான் சோமாலிலாந்து எப்படி உருவாகினது, 1960களில் இஸ்ரேல் எப்படி கேட்டார்கள், பங்களாதேசம் எப்படி உருவாகினது, ஏன் இப்போ கொசோவோ மொன்டோனிக்ரோ எப்படி உருவாகிறது. நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளும் முறையை பொறுத்ததும் அதாவது மக்களின் அதிகாரம் உங்களுக்கு வேணும். முதலில் உங்களுக்கு அந்த மக்களின் அதிகாரம் வேணும். இன்று நீங்கள் பார்த்தீர்கள், சோமாலிலாந்தை உருவாக்கிவிட்டு அடுத்ததாக ஈரானுக்குள் உள்ள மக்களை தூண்ட போகிறார்கள். அங்கு பல இன மக்கள் இருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு நாடுகளுக்குள் உள்ளால் தான் ஒரு பிரச்சனைகளை கொண்டு வர போகிறார்கள். அமெரிக்கா இந்த வருடம் இலங்கைக்கு 12 இலங்கை வான்படைக்கு 12 விமானங்களை வழங்குகிறது. இதுதான் மிகப்பெரிய ஒரு உதவியாக. அமெரிக்கா இப்போ யாருக்கும் உதவி வழங்குவதில்லை, எல்லாம் விற்பனை செய்வார். ஆனால் இலங்கைக்கு மட்டும், அதாவது கிட்டத்தட்ட 10 சி ரேஞ்சர் உலங்கு வானூர்திகள், 2 ஹெர்குல்ஸ் ரக விமானங்கள் என்று சொன்னால் எவ்வளவு தூரத்துக்கு இலங்கையை தன்னகப்படுத்தி இருக்கிறது என்றது. அதே போல சீன தூதுவர் சங்கரில்லா ஹோட்டலில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அடுத்த 5 வருட திட்டத்துக்கு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது, கடந்த அக்டோபர் மாதம் இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதை நிறைவேற்றுங்கள் சொல்லிவிட்டு போய்விட்டார் எல்லோரும். அடுத்த இந்தியா நிற்கிறார். ஆனால் இவர்கள் எல்லோரும் சிங்கள அரசிடம் நல்ல சர்டிபிகேட்டை வாங்க முடியாது. யாரோ ஒருவர் 2 பேர் தமிழர்களிடம் பெற வேண்டும். நீங்கள் ஆயத்தமோ? அதான் இப்ப கேட்கிறேன். அவர்கள் பெற வேண்டும், வர பண்ணலாம். நீங்கள் ஆயத்தம் மாஸ்டர் சொன்ன மாதிரி நீங்கள் கேட்டது போல பிரான்ஸ்ல யாரும் காய்ச்சிங்களோ, சவுத் ஆப்பிரிக்கா காய்ச்சிங்களோ, சீனாட்ட போய் காய்ச்சிங்களோ, இந்தியாட்ட போய் காய்ச்சிங்களோ, அமெரிக்காட்ட போய் காய்ச்சிங்களோ? இல்ல, இது கடினமான விடயமா? இல்ல, ஒரு டின்னர் டேபிள் நான் சொன்னேன், ஒரு உணவியலாளர் சீனாக்காரன் டின்னருக்கு கூப்பிட்டாண்டு இந்தியாக்காரன் கூப்பிடல. அப்ப ஒரு டின்னர் டேபிளே ஒரு 2 நாட்டுக்கு இடையிலான ராஜதந்திர முருகலை ஏற்படுத்தும். ஒரு சாப்பாட்டு கோப்பை கடினமான விடயம் இல்லை. ஆனால் அதுக்குரிய சாணக்கியம் அறிவிருக்க வேண்டும். உங்களுக்கு அந்த அரசியலை எங்கு அடிக்க வேண்டும் என்றது. இப்ப சிலரை நீங்கள் 1,00,000 பேர் போய் செய்யாத ஒரு ஊர்வலத்தின் பணியை ஒரு டின்னர் டேபிள்ல முடிச்சுட்டு போகலாம். நீங்கள் அணுக வேண்டியவர்களை அணுகினார். அதுதான் இந்த முக்கியமானது ஒன்று. ஒரு புதிய ஆண்டுகள் போறோம், காலம் தரப்படுகிறது. இந்த காலத்தை பயன்படுத்துறதுல தான் வாழ்க்கை இருக்கே தவிர அந்த காலத்துக்கு என்று கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்படுறதுலயோ அல்லது எதிர்காலத்தை நினைச்சு கனவு காண்றதுலயோ இதுவுமே நடைபெறாது. முன்னோக்கி நகர வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு முன்னால இருக்கிறது என்ன? 2 விதத்தால நகரலாம். ஒன்று கல்வித்துறையால நகரலாம், அடுத்தது பொருளாதாரத்தால நகரலாம். இந்த ரெண்டால தான் உலகத்திலேயே நகர்வு நடக்குது. கல்வித்துறையில துறை சார்ந்த ஆக்களை நீங்கள் செயல்படுத்தித்தான் கல்வித்துறையை நீங்கள் செயல்படுத்த. அன்றைக்கு ஹரிணி ஜெர்மனிக்கு என்ன செய்தார்கள்? ஒவ்வொரு நாட்டுக்கும் என்ன செய்யறார்கள்? அங்க இருக்கிற இந்த 2 பகுதியை தான் கொண்டு போறார்கள். ஒரு பக்கத்துல கல்வித்துறையை கொண்டு போறார்கள், மற்ற பக்கத்துல பொருளாதாரத்தை கொண்டு போறார்கள். நாங்க உலகம் முழுக்க இருக்கிறோம். என்ன நிலையில நாங்கள் சொல்லுவார்கள் அங்க போறதுக்கு நாங்களே முடிவெடுத்துருவோம். அங்க போறதுக்கு அவங்க அனுமதி தர மாட்டாங்க, செய்ய விட மாட்டாங்க, அந்த தடை இருக்கு இந்த தடை இருக்கு தொடங்கும் போதே அதுக்கு 25 தடை சொல்லி செய்து போடுறோம். அப்படி செய்ய முடியாது. விடுதலை புலிகள் எத்தனை நாடுகளுக்கு சென்றார்கள், எத்தனை பேர்கள் பேசினார்கள், அவர்கள் எப்படி அவர்களால் செய்யக்கூடிய இருந்தது? இதை விட சிக்கலான நேரத்துல செய்தார்களே. அதான் சரி, உலகம் முழுக்க தமிழத்தை பிரச்சனை தெரியும். அது தமிழத்தை பிரச்சனையை தெரியாத நேரத்துல தமிழத்தை பிரச்சனையை உலகம் முழுக்க வெளிப்படுத்தினார். தமிழ் என்றால் என்ன, தமிழர் என்றால் என்ன கூட வெளிப்படுத்தினார். அதுல நாங்கள் பேசுறதுல பிரயோசனம் இல்லை. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கிற நிலையில கண்டிப்பாக இந்த ஆண்டில நீங்கள் இந்தியாவோடும் பேசத்தான் வேணும், அமெரிக்காவோடும் பேசத்தான் வேணும், சீனா, ரஷ்யா, ஜப்பான் இந்த நாடுகள் எங்களோட நேரடியாக நிற்கிற நாடுகள், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த நாடுகளோட பேசுறதுக்கான தளங்களை உருவாக்குங்கள்.
அந்த உருவாக்குதல் மூலம் அன்றைக்கு எல்லாம் பேசினாலும் இன்றைக்கு ரஷ்யாக்குள்ள போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அமெரிக்காட்ட ஒரு குழு இருக்கு, அமெரிக்காவில் போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ரஷ்யாட்ட குழு இருக்குது. வேணாம், இஸ்ரேலிட்டையே அவங்க நினைச்சால் அந்த நாட்டுக்கு அனுப்பி பேசுறதே குழு வச்சிருக்காங்க. ஆனா எங்கள்கிட்ட இருக்கா? இல்லை. நன்றி மாஸ்டர். நான் நினைக்கிறேன் அந்த செய்தி தான் இந்த ஆண்டுக்கு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. இந்த நாடுகளை போய் சந்திப்பதற்கான ஒழுங்குகளை செய்யுங்கள், முயற்சியை எடுங்கள். விடாமுயற்சியினூடாக அவர்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும், அதனூடாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடியதாக இருக்கும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அந்த முக்கியமான விஷயத்தையும் சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். தயவு செய்து நிகழ்வுகளை நீங்க விமர்சிங்க, நிகழ்வுக்குள்ள வருகின்ற நன்மைகளை தீமைகளை பேசுங்க, ஆனா தனிநபர்களையும் விமர்சிக்காதீர்கள். என்ற இது முறைமையை சிறக்க வைக்கிறதுக்கு நாங்கள் சாய்க்கிறோமே தவிர ஒவ்வொருவரும் உங்களுக்கு இருக்கிற ஆற்றலுக்கு அறிவுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப செயற்படுறீர்கள். ஆகவே உங்களை யாரையுமே நாங்கள் குறை சொல்லவில்லை. இது கூட்டுமொத்தமான தமிழ்கிட்ட பிரச்சனை. அவைதான் எல்லாருமாக இணைக்கிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையட்டும். தூய்மையோடு செயல்படுவோம் என்பதைத்தான் நானும் கூறுவேன் மாஸ்டர். இங்கே நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமா மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தனாஞானி இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை இன்றைக்கு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர் அவர்களே. நன்றி, வணக்கம் அரசு அவர்கள். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின் இதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.